வணக்கம். தேனி முருகேசன் பேசுகிறேங்க. புரட்சியாளரோட மாலை போய் தேனி முருகேசன். மதிப்புரிய ஐயா எடப்பாடியாருக்கு தான் இந்த பதிவு. திமுக பார்த்து கேட்டீங்க, இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவது நல்ல விஷயம்தான். ஏன்னா எதிர்கட்சிகள் இருக்க தான் வேணும், பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சேர்ந்துருக்கிற இடமே உங்கள் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அப்புறம் பிஜேபி கைக்குள்ளே போயிடும். அது மாதிரி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உங்கள் கட்சியில் எத்தனையோ பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஊழல் கட்சி தானே. அன்புமணி ஒரு ஊழல், அவர் டிடிவி தினகரன் ஊழல். அந்த கட்சியில் யார் ஊழல் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த ஒவ்வொரு மசோதாவுக்கு நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்துனீங்க? இது வரைக்கும் எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? அதாவது அம்மையார் சொன்னாங்க, பிஜேபி ஒரு காலம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு. இன்னைக்கு நீங்கள் அதே இடத்துல தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. பேர் என்ன பேர் வச்சிருக்கீங்க? அனைத்து இந்திய அண்ணா. அண்ணாவை பேரை உங்களுக்கு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண உங்களுக்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. சரியா? அண்ணாவுடைய பேரை உச்சரிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. 2026 டிஎம்கே இருக்காதுன்னு சொல்றீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அண்ணாவை எடுத்துருங்க, உங்கள் கட்சியே இருக்காது. அதை தெரியுமா உங்களுக்கு? உங்களை அப்படியே மகாராஷ்டிராவில் எப்படி, பீகாரில் எப்படி, ஒரிசாவில் எப்படி அப்படியே பிழிஞ்சிட்டாங்க பிஜேபிக்காரங்க. இப்போ உங்களை பிழிஞ்சு அப்படியே நீங்கள் இப்போ கரெக்டாக போய் மாட்டியிருக்கீங்க. அந்த கட்சி, அதாவது நீங்கள் வச்சிருக்க கூட்டணி இருக்கு இல்லையா, எல்லாருமே ஊழல் கட்சி தான். ஊழலுக்கு துணை நிற்கிறது யாருன்னு கேட்டால் பிஜேபி தான். பிஜேபி எத்தனையோ மசோதா கண்டு வச்சு எத்தனை போராட்டம் நடத்துனீங்க? நீங்களாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் இது வரைக்கும் நீங்கள் போராட்டம் நடத்த கிடையாது. ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருப்பீங்களா? இது வரைக்கும் விஜய் இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காரா? சீமான் குரல் கொடுத்துருக்காரா? காரணம் என்னன்னு கேட்டால், யாரை வாழ வைக்கணும்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டணும். அதுதான் உங்களுடைய திட்டம். இதாவது இந்தியாவை பொறுத்தளவு இந்தியாவை பிரிவினை உண்டாக்குவது பிஜேபி தான். அதாவது மதவாத அரசியல் செய்வதும் பிஜேபி தான். அதுக்கு துணை நிற்கிறது நீங்கள் தான். சரியா? எல்லாமே சமத்துவமாக கொண்டு வர்றது திராவிட மாடல் ஆட்சி. இதுதான். எல்லாருமே நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைய வெளிநாட்டுகளில் சொகுசு கப்பலில் டூர் போகலாம். டிடிவி தினகரனுடைய மகனாகட்டும், சொகுசு கப்பல் உலகத்திலே பார்த்துருப்பீங்க. சொகுசு கப்பல் கேள்விப்பட்டீங்களா? இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான். அவங்க பிள்ளைகளை இங்கே உங்கள் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், அது டிடிவி தினகரன் ஆகட்டும், நீங்களாகட்டும், தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், யார் ஊழல் செய்யலை? சரி, ஒன்றிய அரசு இவ்வளவு மசோதா கொண்டு வந்து எதை என்னைக்கா ஒரு போராட்டம் நடத்திருப்பீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்களா? திமுக ஒளியும் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கூசலை, கொஞ்சம் கூட கூச வேணாமா? நம்ம யாருக்கு துணையாக நிற்கிறோம், யாருக்கு எதிர்த்து யோசிச்சு பேசுங்க. பேரறிஞர் அண்ணா எவ்வளோ சட்டங்கள் போட்டார், எவ்வளோ இது கொண்டு வந்தார். டாக்டர் அம்பேத்கர் எவ்வளோ சட்டங்கள் கொண்டு வந்தார். அதெல்லாம் உடைக்கிறாரு ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அதை புரிஞ்சுங்க எல்லாருமே. அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய மேற்கு நாடுகளில் ஜாலியாக இருக்கணும், உல்லாச பெரிய பெரிய கப்பல்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். நீங்கள் பண்ணியிருக்கிற ஊழல் அந்த மாதிரி. வேற வழி இல்லாமல் இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க. சரியா? திமுக ஒளிகின்ற வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது. திமுக ஒரு காலம் ஒழியாது. சூரியன் எப்பயுமே சூரியன் எல்லாம் எதுவுமே ஒரு புல்லு கூட முளைக்காது. அதை தெரிஞ்சு பேசுங்க. ஊழலுக்கு பேர் போனவங்க நீங்கள் தான். உங்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா? எவ்வளோ ஊழல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக 2026 அப்புறம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் நீங்கள் அனைத்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க. என் பேர் தேனி முருகேசன். இப்பயும் சொல்லிங்க, 2026 ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. பின்னாடி போயிடுவீங்க. அப்படியே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. பிஜேபி தூக்கி போட்டுருவாங்க. பிஜேபி உதாரணத்துக்கு 60 தொகுதி பிஜேபி ஜெயிக்கட்டும், பிஜேபி கூட்டணி ஜெயிக்கட்டும். நீங்கள் ஒரு 20 தொகுதி ஜெயிங்க. உங்ககிட்ட இருந்த எம்எல்ஏலாம் அவங்க விலைக்கு வாங்கிட்டு திரும்பி அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்புறம் நீங்கள் செல்லாக்காசு ஆயிடுவீங்க, மகாராஷ்டிரா மாதிரி ஆயிடுவீங்க. யோசிச்சுட்டு பேசுங்க. அதாவது சுயநலமான அரசியல் பண்ணாதீங்க. சரியா? சுயநல அரசியல் நீங்கள் செய்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக செயல்படுறது இந்த சீமானம், அந்த ஜோசப் விஜய், அதேமாதிரி நிறைய ஜாதி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு தெரியுமா? பணம். ஏன்னா பிஜேபிட்ட அவ்வளோ பணம் கிடக்கு. அவங்க எல்லாமே அவங்க கையில் தானே இருக்குது.
திமுக ஊழியர்னு சொல்கிறீங்களா? மனச்சாட்சி வேணாம் உங்களுக்கெல்லாம்.